ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஐஃபோனில் ஜிமெயில் ஐடி நியூவாக எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் அப்ளிகேஷன் இருக்குல்ல, அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணதும் இந்த மாதிரி தான் இருக்கும். கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்கள். அப்ளிகேஷன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணதும் அதுக்கும் கீழே ஸ்க்ரோல் பண்ணி எம்மில் பார்த்தீங்கன்னா மெயில்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்கும், அதை ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ மெயிலில் ஓப்பன் பண்ணதும் இந்த மாதிரி தான் இருக்கும். மேலேயே பாருங்கள், மெயில் அக்கௌண்ட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் நீங்கள் ஆட் பண்ண அக்கௌண்ட்டெல்லாம் இருக்கும். அதில் கீழே பாருங்கள், ஆட் அக்கௌண்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். ஆட் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணதும் இந்த மாதிரி வரும். அதில் ப்ளூ கலரில் சூஸ் ஃப்ரம் அ லிஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம ப்ரொவைடரை சூஸ் பண்ணணும். அதில் கூகுளை நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். கூகுளை செலக்ட் பண்ணதும் ஓப்பன் ப்ரௌசர்னு இந்த மாதிரி கேட்கும். அதில் அந்த ஓப்பன் ப்ரௌசர்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதும் ப்ரௌசரில் இந்த மாதிரி ஓப்பன் ஆகி சைன்இன்னு சொல்லிட்டு மேலே இமெயில் ஐடி கேட்கும். அதில் கீழே பார்த்தீங்கன்னா நம்ம நியூவாக தான் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண போகிறோம். அதனால் அந்த க்ரியேட் அக்கௌண்ட்டுன்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி தான் நம்ம க்ரியேட் பண்ணணும். இப்போ அந்த க்ரியேட் அக்கௌண்ட்டுன்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் 2 ஆப்ஷன் கேட்கும், பர்சனல் யூஸுக்கா இல்லை பிஸ்னஸ்க்கா இல்லை ஒர்க்கானு. நம்ம பர்சனல் யூஸுக்கு தான் க்ரியேட் பண்ண போகிறோன்னா நீங்கள் எதுக்கு க்ரியேட் பண்ணுறீங்களோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. பர்சனல் யூஸுங்கிறத நான் கிளிக் பண்ணிக்கிறேன். பர்சனல் யூஸை செலக்ட் பண்ணிவிட்டு அங்கே நெக்ஸ்ட்டுன்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதும் நெக்ஸ்ட்டு நம்மளோட நேமை என்டர் பண்ண சொல்லும். அதில் நீங்கள் எந்த நேம் கொடுக்கணுமோ அதை ஃபஸ்ட் நேம்லேயும் சர்நேம் நீங்கள் கொடுக்குறதா இருந்தாலும் கொடுக்கலாம், இல்லைனாலும் தேவையில்லை. அதை 2தையும் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டுங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட டேட் ஆஃப் பர்த்தும் ஜெண்டரும் செலக்ட் பண்ணணும். டேட் ஆஃப் பர்த்தை மேலே செலக்ட் பண்ணிவிட்டு கீழே ஜெண்டர் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டுங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் ஃபஸ்ட் நேமெல்லாம் கொடுத்துருப்பீங்கள, அதை வச்சு 2 இமெயில் ஐடி இமெயில் அட்ரஸ் க்ரியேட் பண்ணி காமிக்கும். உங்களுக்கு அது வேண்டாம் அப்படின்னா கீழே க்ரியேட் யுவர் ஓன் ஜிமெயில் அட்ரஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. இப்போ நீங்கள் ஓனாக ஒரு ஜிமெயில் அட்ரஸ் அதில் க்ரியேட் பண்ணிக்கிங்க. அந்த ஜிமெயில் அட்ரஸில் நீங்கள் லெட்டர்ஸ், நம்பர்ஸ் அண்ட் ஃபுல் ஸ்டாப் இது எல்லாமே யூஸ் பண்ணலாம். ஜிமெயில் அட்ரஸ் க்ரியேட் பண்ணிவிட்டு கீழே நெக்ஸ்ட்டுன்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி வரும். நீங்கள் கொடுத்துருக்க அந்த அக்கௌண்ட்டுக்கு பாஸ்வேர்டை சேவ் பண்ணுறீங்களான்னு கேட்கும். அப்படி சேவ் பண்ணுற மாதிரி இருந்தால் மட்டும் அந்த யூசர் நேமுங்கிறதுல நீங்கள் ஒரு யூசர் நேம் என்ட்ரு பண்ணிவிட்டு சேவ்னு கொடுக்கணும். இல்லை அப்படின்னா நாட் நவ் கொடுத்துருங்க, அது போயிட்டு இந்த மாதிரி வந்திருக்கும். இப்போ நம்ம ஒரு பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணணும். அந்த மெயில் ஐடிக்கு உங்களுக்கு விருப்பமான ஒரு பாஸ்வேர்டை க்ரியேட் பண்ணிவிட்டு கீழே நெக்ஸ்ட்டுன்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். அந்த மெயில் ஐடியும் பாஸ்வேர்டையும் ஒரு இதில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணுறப்ப கீழே இந்த மாதிரி வரும், யூஸ் ஸ்ட்ராங் பாஸ்வேர்டுன்னு சொல்லிட்டு வரும். அப்புறம் இட் வில் பி சேவ்டு இன் பாஸ்வேர்டுன்னு சொல்லிட்டு சேவ் அண்ட் ஃபில்லுன்னு கீழே ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது வேணும்னா நீங்கள் கிளிக் பண்ணலாம், இல்லைன்னா மேலே அந்த இன்டென்ட் இருக்குல்ல, அதை கொடுத்து அதை க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா அது போயிடும். இப்போ பாஸ்வேர்டு நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு அந்த நெக்ஸ்ட்டுங்கிறத கிளிக் பண்ணதும் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இந்த மாதிரி வரும். அதில் நீங்கள் உங்கள் மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணணும். யூஸில் இருக்க மொபைல் நம்பரை கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த நம்பருக்கு ஒரு கோடு அனுப்புவாங்க. அதனால் இப்போ மொபைல் நம்பர் என்டர் பண்ணிவிட்டு கீழே எஸ் ஐஎம் இன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் நீங்கள் கொடுத்த அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு கோடு சென்ட் பண்ணுவாங்க. அந்த கோடை பார்த்து கரெக்டாக டைப் பண்ணிடுங்க. டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுன்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ரிவ்யூ யுவர் அக்கௌண்ட் இன்ஃபோன்னு சொல்லிவிட்டு அதில் நீங்கள் ஃபஸ்ட்டு கொடுத்துருப்பீங்களா ஃபஸ்ட் நேம் சர்நேம், அது மெயில் ஐடி, ஃபோன் நம்பர், இது 3 இருக்கும். அது 3 கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அந்த நெக்ஸ்ட்டுங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா ப்ரைவசி அண்ட் டேர்ம்ஸ்னு சொல்லிட்டு வரும். அதெல்லாம் படித்து பார்த்துட்டு கீழே ஐ அக்ரின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ ஐ அக்ரிங்கிறத கிளிக் பண்ணதும் நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி வரும். இப்போ இதில் நியூவாக நீங்கள் அந்த ஜிமெயில் ஐடி க்ரியேட் பண்ணிங்களா, அது கூகுள் அக்கௌண்ட்டில் ஆட் ஆகி இந்த மாதிரி வரும். இந்த டன்னுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிடுங்க. நமக்கு கம்ப்ளீட் ஆகிடும். இந்த மெயில் ஐடியை உங்களுக்கு எதுக்கெல்லாம் வேணுமோ அதுக்கெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதை எப்படி ஜிமெயிலில் ஆட் பண்ணுறதுங்கிறதையும் நம்ம மெயில் செக் பண்ணணும்னா அதுக்கு நம்ம ஜிமெயில் அப்ளிகேஷனில் ஆட் பண்ணி வச்சுட்டா நமக்கு ஈஸியாக இருக்கும். அது எப்படி பண்ணுறதுங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.